இந்த வாழ்க்கையில எல்லாருக்கும் அவங்கவுங்க கனவுகள் லட்சியங்களை நோக்கி தான் நம்ம பயணிச்சுட்டு இருக்கோம். நம்ம எவ்வளவுதான் ஒரு சில விஷயங்களுக்கு கஷ்டப்பட்டு செஞ்சாலும் நமக்கான பலன் கிடைக்கவே இல்லை, என்னடா வாழ்க்கைன்னு சொல்லிட்டு நம்மள நிறைய பேர் புலம்புறவங்க இருக்கும். அப்படி நினைச்சிட்டு இருக்க பர்சனா நீங்க, அப்ப இந்த வீடியோ உங்களுக்காண்டி தான். கடைசி வரைக்கும் தவறாம பாருங்க. ஒரு துறவி காட்டு வழியா நடந்து போய்கிட்டே இருக்காரு. அந்த காட்டுல ஒரு மிகப்பெரிய மரம் இருக்குது. அந்த மரத்துக்கு கீழே ஒரு மனிதன் கயிறு தொங்க போட்டு அதில் தூக்கு போடலாமான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அதை பார்த்த உடனே அந்த துறவி உடனே நில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பீரமான குரல்ல கூப்பிடுறாரு. யாருடான்னு சொல்லிட்டு அந்த மனிதன் திரும்பி பார்க்குறான். பார்த்தா துறவி. துறவி பக்கத்துல போயிட்டு கேட்குறாரு, நீ ஏன்பா இந்த மாதிரி முடிவெடுக்கிற அப்படின்னு கேட்ட உடனே அந்த மனிதனோட கண்கள்ல இருந்து பொலபலன் கண்ணீர் வருது. என்ன காரணத்தினால நீ இந்த மாதிரி முடிவெடுத்தன்னு கேட்குறாரு துறவி. உடனே அந்த மனிதன் சொல்றாரு, என்னோட வாழ்க்கை முழுவதும் கண்ணீர் தான். நான் பிறந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் துன்பம், துயரம், வறுமை இப்படி எல்லாமே இருக்குது. இந்த உலகத்துல எனக்கு வாழ தெரியல. ஏன்னா நான் ரொம்ப நேர்மையா இருக்கேன், உண்மையானவன். எனக்கு பணம் போதுமான அளவு கிடைக்கல. அப்பப்ப பட்னியா இருக்கேன். கிடைக்கிற வேலையை செய்கிறேன். நான் செய்கிற வேலையும் என்னோட உழைப்பை சுரண்டி எடுத்துடுறாங்க. எனக்கு கிடைக்கிற கூலி கம்மி தான். அந்த கூலியை வச்சு தான் என் குடும்பத்தை நான் நடத்திட்டு இருக்கேன். ஆனால் அந்த கூலியை வச்சு ஒரு 3 நாளைக்கு மட்டும்தான் என்னால் சாப்பாட்டு செலவை மட்டும்தான் பார்த்துக்க முடியுது. இப்படி எத்தனையோ இன்னும் பல சொல்லிக்கிட்டே போகலாம். நான் ஏழையாக பிறந்ததை நினச்சி நான் கவலைப்படலை, குறையாவும் நினைக்கல. ஆனால் வாழ்நாள் முழுவதும் கஷ்டம் துயரம் இருக்கிறனால நான் எவ்வளோதான் கடினமாக உழைச்சாலும் என்னால் இந்த வறுமையை போக்க முடியல, கஷ்டங்களை போக்க முடியலன்னு சொல்லிட்டு ரொம்பவே மனசொடைஞ்சு பேசுகிறாரு அந்த மனிதன். அப்பதான் நான் இந்த முடிவெடுத்தேன், நீங்க தடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்றாரு அந்த மனிதன். உடனே துறவி சொல்றாரு, மகனே, நான் கேட்கும் கேள்விக்கு நீ பதில் சொல். உலோகங்களிலே தூய்மையான ஒரு பொருள் என்ன? பாமர மக்களால் அது மிகவும் மதிக்கப்படும் அப்படின்னு கேட்குறாரு. அந்த மனிதன் பதில் சொல்கிறான், தங்கம். துறவி சொல்கிறாரு, சரியான பதில் சொல்லியிருக்க. தங்கம் தான் ரொம்பவே விலை உயர்ந்தது. அது ரொம்பவே விலை உயர்ந்ததுன்னு ஏன் உனக்கு தெரியுமா? சாதாரணமாக இருக்கிற தங்கத்தை ஒரு ஆபரணமாக மாற்றி போடணும்னா மனிதன் என்னென்ன முயற்சி செய்கிறான்? நெருப்பில் போட்டு உருக்கி சுத்தியலால் தட்டி நீட்டி வளைச்சு அதை ஒரு வடிவத்துக்கு கொண்டு வந்த பின்னர் மீண்டும் நெருப்பில் போட்டு அதை காய்ச்சுகின்றனர். சாதாரணமான உலோகமான ஒரு தங்கத்துக்கே இவ்வளவு கஷ்டங்கள், அதாவது அது தூய்மையானது தெரிஞ்சோ இவ்வளவு பாடுபடுத்துறாங்களே. அதே தான் நீ இந்த வாழ்க்கையில எடுத்துக்க வேண்டிய முதல் பாடம். அதனால தான் தங்கம் மற்ற உலோகங்களை விட ரொம்பவே விலை உயர்ந்ததும் தூய்மையானதும் கூட. நான் இன்னொரு கேள்வி கேட்குறேன், பயிர்கள்லேயே ரொம்பவே இனிமையானது எதுன்னு கேட்குறாரு துறவி. அந்த மனிதன் சொல்றான், கரும்பு. சரியான பதில் சொல்லியிருக்க. அந்த கரும்பை நசுக்கி பிழிஞ்சு சாறு எடுத்த பின்பு தான் அதை வடிகட்டி எடுக்கிறாங்க. ஆகவே நீ இதுல இருந்து தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு பார்த்தனா, நல்லவற்றிற்கு இப்படிப்பட்ட ஒரு துக்கமான கவலை தரக்கூடிய ஒரு சில அனுபவங்கள் வாழ்க்கையில ஏற்படத்தான் செய்யும். இது ரொம்பவே ஒரு இயல்பான விஷயம். துறவி 3வது கேள்வி கேட்கிறாரு, பசுவோட பால்ல இருந்து கிடைக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு கேட்குறாரு. உடனே அந்த மனிதன் சொல்றான், தயிர், மோர், வெண்ணெய், நெய் அப்படின்னு பதில் சொல்றான். இவ்வளோ பதில் தெரிஞ்சு வச்சிருக்கியே, இதோட அர்த்தத்தை என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கியான்னு துறவி கேட்குறாரு. அந்த மனிதன் பதில் தெரியலன்னு சொல்றான். உடனே அந்த துறவி சொல்றாரு, பசுவுல இருந்து பால் கறந்த உடனே அதை ஒரு பாத்திரத்துல ஊற்றி அடுப்பு மேலே வச்சு எவ்வளவு சூடாக்க முடியுமோ அவ்வளவு சூடாக்கி காய்ச்சப்படுது. அதுக்கப்புறம் ஒரு துளி எலுமிச்சை சாறை நீ அதில் போட்டினா அது திரிஞ்சு தயிராக மாறுது. அந்த தயிரை ஒரு மத்தை போட்டு கடன் நீ கடைஞ்சினா அதுலேருந்து வெண்ணெய் எடுக்கப்படும். திரும்ப மீண்டும் மறுபடியும் நல்லா காய்ச்சினா அதுலேருந்து தான் உனக்கு நெய் கிடைக்குது. இவ்வளவு ஏன், அது பாலாக இருப்பதுனால தான் இவ்வளவு நல்ல விஷயங்கள் நமக்கு கிடைக்குது. நல்லவர்கள், நாணயம் மிக்கவர்கள், நேர்மையானவர்கள், உண்மை பேசுபவர்களுக்கெல்லாம் இது ஒரு சோதனை தான்.
சாதாரண ஒரு விஷயம்தான்றத நீ தெரிஞ்சுக்கணும். அறிவாளிகள் இதை ஒரு பெரிய விஷயமாவே பொருட்படுத்த மாட்டாங்க. ஏன்னா சோதனைகளை தாங்குனா தான் அவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றியை அடைய முடியுன்றத அவங்களுக்கு தெரியும். கடைசியில நன்மை மட்டும்தான் கிடைக்குன்றத நீ தெரிஞ்சுக்கோ. வீட்டுக்கு போ, உன்னோட கடமையை செய், பலனை எதிர்பார்க்காத. வித்தியாசமான ஒரு வடிவத்துல நீ எதிர்பார்க்காத நாள்ல உனக்கு கிடைக்கும். எதிர்பாராத மனிதர் வடிவத்துல உன்னை கண்டிப்பா சேர்ந்தே தீரும் அப்படின்னு சொல்லி ஒரு சில நல்ல வார்த்தைகள் கூறி அந்த துறவி அந்த மனிதனை ஆசிர்வதித்து அனுப்புறாரு. இதையெல்லாம் கேட்டுட்டு அந்த மனிதன் ஒரு நம்பிக்கையோட வீட்டுக்கு கிளம்புறான். இதே மாதிரி தாங்க உங்க வாழ்க்கையில மட்டும் கஷ்டங்கள் துயரங்கள் நடக்குதுன்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே ரொம்ப தாழ்வாவோ கஷ்டப்படுத்திக்காதீங்க. உங்க வாழ்க்கையில வரக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய கருவிதான். அதை மட்டும் நீங்க நினைச்சா போதும். உங்க வாழ்க்கைய அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய்கிட்டு இருக்கீங்கன்றது அர்த்தம். நீங்க எதை நினைச்சும் பயப்படாதீங்க. நீங்க என்ன வாழ்க்கையில அடையணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பா நீங்க அதை அடைஞ்சே தருவீங்க. இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க நினைச்சதை கண்டிப்பா அடைஞ்சே தீருவீங்க.